ரஞ்சிதா, அக்கா பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டை விட்டு அவ போன்னு சொல்றது ஒன்றும் புதுசு இல்லையே. நான் அவங்க பேசினதை நினைச்செல்லாம் வருத்தப்படல சுதா. முன்னெல்லாம் அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க சொன்ன காரணம் சரிதானே. என்னாலதான் அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த பழிய நான் என் மேலேயே போட்டுக்கிறேன் ரஞ்சிதா. உண்மையை எப்போ சொல்ல போறேன்னு நான் தான் அண்ணனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன். அண்ணனுக்கும் அந்த உறுத்தல் இருக்கலாம். அம்மாவை பத்தி தெரிஞ்சும் உண்மையை சொல்லிட்டோமேன்னு அண்ணனும் ஃபீல் பண்ணலாம். ஆனா நியாயமா பார்த்தா நம்ம 3 பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க. அம்மாவும் அண்ணனும் அவங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்பவே இது உடனே பேசி தீர்க்கிற பிரச்சனை இல்லைன்னு அம்மா புரிஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் பேசிக்கலான்னு தள்ளி வச்சிருக்கணும். நிதானமா பேசியிருந்தா நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அம்மா வீட்டை விட்டு போனது எனக்கு சரியா படலண்ணே. சுதா, அம்மா ரொம்ப பாவம் சுதா. என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். அவங்க முடிவையும் நான் ஏத்துக்கல. அந்த வேதனையை தாங்க முடியாம தான் அம்மா இப்படி செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கல்பனாக்கு கொடுத்த வார்த்தை ஒரு பக்கம், பையனோட விருப்பம் இன்னொரு பக்கம். அவங்க யாருக்குன்னு பேசுவாங்க, இன்னொருத்தரை எப்படி சமாதானப்படுத்துவாங்க? முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்துலதான் அத்தை எப்படி வீட்டை விட்டு போயிட்டாங்க. நேத்து நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே சுதா பேசின. இப்பதுக்கு அவங்கள குறை சொல்ற? குறை சொல்லலப்பா. உனக்கும் எனக்கும் மெச்சூரிட்டி பத்தாது. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம வீட்டை விட்டு போறது ஓகே. ஆனா அம்மாவுக்கு வயசும் அனுபவமும் இருக்குல்ல. அவங்க இதை செஞ்சிருக்க வேணான்னு தான் சொல்றேன். குழப்பத்துல முடிவெடுக்க முடியலங்கிறது அவங்க பிரச்சனை தானே. அதுக்கு எப்படி உன்னை குற்றவாளி ஆக்க முடியும்? உன்னை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? என் அக்கா சொன்னது கூட பெரிய விஷயம் இல்ல. அப்பா அதை சப்போர்ட் பண்ணி பேசினதும் மத்தவங்க அமைதியா இருந்ததும் தான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க மட்டும் என்னப்பா பண்ணுவாங்க? அத்தை எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நான் போயிட்டா அது நடந்துரும்னு நம்புறாங்க. அதான் அண்ணன் கரெக்டா பேசி அவங்க வாயை அடைச்சிட்டார்ல. அண்ணன் முறையா ஒரு புருஷனை உனக்காக பேசியிருக்காரு. உன் பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னு இருக்காரு. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அம்மா கிட்ட அண்ணன் உனக்காக பேசி கண்டிப்பா ஏத்துக்க வச்சிருவாரு. சுதா, அதுக்கு முதல்ல அம்மா கிடைக்கணுமே. பேசுறது, கன்வின்ஸ் பண்றது எல்லாமே அப்புறம்தான். ஆனா இப்ப வரைக்கும் அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நாமளும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. போலீஸும் தேடுறோம் சொல்றாங்களே தவிர அவ்வளவு சீரியஸா தேடுற மாதிரியே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அருண், ஒருவேளை அத்தை உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்களா? எதை வச்சு சொல்றது அஞ்சிதா? நீங்க ஜெயில இருந்தப்போ அத்தை என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அருண், நாங்க குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கு போய் 3-4 வருஷம் ஆச்சு. அதனாலதான் என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை வருதுன்னு நினைக்கிறேன். அருண் வெளியே வந்ததும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப வீட்டுல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறதால இதுக்கு ஒரு வழி காட்டுன்னு குலதெய்வம் கிட்ட வேண்டிக்க போயிருக்கலாம்ல. அண்ணா, ரஞ்சிதா சொல்றதும் சரின்னு தான் தோணுது. வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா முதல்ல போற இடம் கோவிலாதான் இருக்கும். நானும் அத்தையும் இங்க இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அம்மா எங்கேயுமே இல்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ரஞ்சிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. நீயும் அப்பாவும் அங்க உடனே போய் பாக்குறீங்களா? அம்மா அங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில கால்ல விழுந்தாவது எப்படியாவது உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. என்ன நான் யோசிக்கிற?
அம்மா அவ்வளவு தூரம் தனியா போயிருப்பாங்களா? ரெகுலரா போற இடம் தானே. எனக்கு என்னமோ அம்மா அங்கதான் போயிருப்பாங்கன்னு தோணுது. இங்கேயே இருந்து புலம்பிக்கிறத விட எதுக்கும் அங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனியும் லேட் பண்ண வேணாம். இப்பவே அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசு. உடனே கிளம்பு. சரி சுதா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ரஞ்சிதா, அம்மாவை இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு நாங்க எல்லாருமே புலம்பிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல நீ தான் வழிகாட்டியிருக்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சுதா, அத்தை அங்கதான் இருக்கணும். அருணும் மாமாவும் போய் கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம குடும்பத்தை காப்பாத்துற குலதெய்வம் கண்டிப்பா நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றும். வித்யா, அழாதீங்க வித்யா. உங்க அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க, நம்பிக்கையோட இருங்க. அம்மா காணாம போய் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். யாரோ ஒருத்தி செஞ்ச தப்புக்காக எனக்கு நாங்க தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா சார்? அவ சூழ்நிலையை பயன்படுத்தி என் தம்பிய திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த உண்மையை மறைச்சு இவ்வளவு நாளா டிராமா பண்ணிட்டு இருந்தா. அவ எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருப்பா. அவ கேரக்டர் தப்பா இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டேன் சார். அவளால இந்த வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது, நம்ம எல்லாரும் நிம்மதி சந்தோஷம் இழந்து தவிக்க போறோன்னு ஒரு தடவை 2 தடவை இல்ல சார், 100 தடவை சொல்லிருப்பேன். ஒருத்தர் கூட என் பேச்சே மதிக்கல சார். என்னதான் எல்லாரும் கொடுமைக்காரியா பார்த்தாங்க. நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திட்டினாங்க. மத்தவங்களை விடுங்க சார். என் அம்மா மட்டுமாவது நான் சொன்னதை நம்பி அவளை துரத்தி இருந்தா எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது சார். இந்த உலகத்திலே அவதான் உத்தமி நல்லவங்கிற மாதிரி எங்க அம்மா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? துரோகம் பண்ண அவ வீட்டுல இருக்கா, எங்க அம்மா வெளியில போயிட்டாங்க சார். ஏன் வித்யா, அம்மா காணாம போனதே காரணமா வச்சு ரஞ்சிதா வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாமே. அதுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு வீட்ல அந்த சண்டை தான் நடந்துச்சு. அவ விஷயத்துல அப்பவும் என் பேச்சு எடுபடல. இப்பவும் நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க சார். இன்னும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ரஞ்சிதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை விட அவதான் எல்லாருக்கும் முக்கியமா போயிட்டாளா? எனக்கு புரியலங்க. நானும் எவ்வளவு கத்தி பார்த்துட்டேன் சார். அவ இருக்கணுமா வேணாமாங்கிறத எங்க அம்மா வந்து முடிவு பண்ணட்டும்னு அருணும் சுதாவை என் வாயை அடைச்சிட்டாங்க சார். எனக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்க யாருமே அந்த வீட்டுல இல்ல சார். ஆக்சுவலா உங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்யா. உங்க அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது தான் ரஞ்சிதாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கான ஒரே வழி. சரி, அதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? போலீஸ்க்கும் எந்த ஒரு க்ளூவும் பெருசா கிடைச்ச மாதிரி தெரியல. ஆமா சார், போலீஸையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களும் தேடிட்டு இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கலான்னு இன்னைக்குதான் எங்களுக்கு தோணுச்சு. அப்பாவும் அருணும் அங்கதான் கிளம்பலான்னு இருக்காங்க. அம்மா அங்கேயாவது கிடைக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம் சார். உங்க அசம்ஷன் கரெக்ட் தான் வித்யா. உங்க அம்மா எப்போ இந்த கோயில் குளம் தான் சுத்திட்டு இருப்பாங்கல்ல. பையனால மனசு நொந்து போய் அவங்க குலதெய்வத்தை தான் தேடி போயிருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அது சரி, குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு? திண்டிவனம் பக்கத்துல சேனலூர்னு ஒரு கிராமம் இருக்கு சார். அங்க இருக்கிற மாரியம்மன் தான் எங்க குலதெய்வம் சார். டேய், ஏன்டா இவ்வளோ டென்ஷனா இருக்க? டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வண்டி எடு. எங்க போறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு. டேய், உன் குலதெய்வ கோயில் கும்பகோணம் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் சொன்னது அருணோட குலதெய்வம் கோயிலுடா. அங்க எதுக்குடா போறோம்? பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு போறோம். டேய், அருணும் அவன் அப்பனும் அவங்க அம்மாவை தேடி அங்க தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சி அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சு நல்ல பேர் வாங்க போறியா? டேய், உன்ன மாதிரி மூளை இல்லாதவன் அப்படி யோசிப்பான். என் பிளானே வேற. குலதெய்வம் இருக்கிற இடத்துல உயிரை விடுறது மிகப்பெரிய புண்ணியம்டா. அந்த புண்ணியத்தை நான் அந்த அம்மாவுக்கு கொடுக்க போறேன். பழிய ரஞ்சிதா மேல தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் ரஞ்சிதா என் காலில் தான் வந்து விழணும். டேய், அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல சொல்றேன்னு நினைச்சேன். நீ சீரியஸாவே அந்த பிளான்ல தான் இருக்கியா? இப்பதான்டா புரியுது. கொலை பண்ற அளவுக்கு போகணுமாடா? உனக்கு பயமா இருந்தா நீ ஒதுங்கிடு. நான் மட்டும் கிளம்புறேன். டேய், நான் எனக்காக பேசலடா, இப்பயும் உனக்காக தான் பேசுறேன். கல்பனா அம்மாவை கூட நீ கொல்லு நினைச்சு அடிக்கல, ஏதோ ஒரு வேகத்துல அடிச்ச. ஆனா அதுக்கே அந்த அம்மாவை கொண்டுட்டு நீ எப்படி புலம்பிக்கிட்டு இருந்த? அந்த அம்மாவை கொல்லுனாலும் நீ அடிச்சிருக்க, அதுக்கே உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். கல்பனா கொடுத்த ஸ்டேட்மெண்டால தான் நீ தப்பிச்ச. மறுபடியும் ஏன்டா இவ்வளவு பெரிய கிரைம்ல மாட்டிக்கிற? மாட்ட போறது நான் இல்லடா, ரஞ்சிதா. டேய், அருணையும் இப்படிதானே மாட்டிக்கணும்னு நினைச்ச, கடைசியில சொதப்பிட்ட. அதே மாதிரி இந்த மேட்டர் சொதப்பாதுன்னு என்னடா நிச்சயம்? டேய், அந்த அம்மா எப்படியும் ரஞ்சிதாவை ஏத்துக்க போறதில்ல. அவ எப்படியும் வெளியே வந்திருப்பா. அப்புறம் ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும்? நினைச்சதை அடையணும்னா ரிஸ்க் எடுத்துதான்டா ஆகணும். டேய், ரஞ்சிதா அதுக்கு ஒருத்தாடா. அவளுக்காக நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படி என்னடா ஸ்பெஷல் அவகிட்ட? ஏய், காதலிக்காக காதலை சூசைட் பண்ணிட்டான்னு பேப்பர்ல அப்பப்ப நியூஸ் படிச்சிருப்பல்ல. அந்த பொண்ணு போட்டோவை பாக்குறப்போ இதுக்காக அவன் உயிரை விட்டான்னு பல பேர் யோசிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட வேல்யூ என்னன்னு செத்து போன அந்த லவருக்கு மட்டும் தான்டா தெரியும். ரஞ்சிதா தான் என் வாழ்க்கை, உலகம், உயிர்னு நான் என்ன சொன்னாலும் என் ஃபீலிங்க உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. நீ என் இடத்துல நின்னு பார்த்தாதான் ரஞ்சிதா எனக்கு யாருன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியும். சரி, உன் கண்ணுக்கு வேணா ரஞ்சிதா சாதாரண பொண்ணா தெரியலடா. ஆனா எனக்கு அவ தேவதடா, ஏஞ்சல்டா. ஏய், அவளுக்காக எத்தனை பேரை வேணா கொள்ளலாம்டா. என்ன வண்டிய? ஓ, வேதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. அப்பப்பா அதுல ஒண்ணு இல்லப்பா. டேய், கொஞ்சம் வேகமா போசுறதா. அம்மா எப்படியாவது கிடைச்சிடணும் கடவுளே. அண்ணா, அந்த பக்கம் போங்கண்ணா. ஆமாப்பா, இந்த பக்கம் தான். அப்படியா? டேய், நல்லா விசாரிச்ச இந்த கோயில் தானா? இந்த கோயில் தான் மச்சான். என்னடா எங்க தேடி அந்த அம்மாவை காணோம்? ஒருவேளை அருண் வந்து அவங்க அம்மாவை கூட்டு போயிட்டானோ? டேய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. சரி வா, கோயில் உள்ள போய் பார்ப்போம். அந்த பக்கம் பார்க்கலாம் மச்சான். தோடா. ஏய், அது அந்த அம்மா தானே? ஆமான்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிற. வா மச்சான், அவங்கள கூட்டு வந்துடலாம். கூட்டு போய் உன் பைக்ல சாப்பாடு வாங்கி வச்சிருக்கல? ஆமா ஆமா, போய் எடுத்துட்டு போ. ஏண்டா ஆக்ஷன்ல இறங்கும்னு பார்த்தா இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்ற? டேய் முட்டாள், போடா, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் எடுத்துட்டு போ. ஒருவேளை பசியில இருப்பானோ? சரி, எடுத்துட்டு வரேன். மச்சான், சாப்பாடு இந்தாடா. குலதெய்வம் கோயிலாவது இருப்பாளாடா? அப்பா அப்பா, அதெல்லாம் அம்மா அங்க இருப்பாங்கப்பா. சரிடா,
எதுக்குடா? பிரிடா. டேய் மச்சான், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டு இருக்கேன். அந்த அம்மா சாப்பிட போற கடைசி சாப்பாடுறது. டேய் மச்சான், இது தேவையான கொஞ்சம் யோசிடா. டேய், இந்த ரஞ்சிதாவை அடக்கி என் காலில் விழ வைக்கிறது மட்டும் என் டார்கெட்ல. அருணோட குடும்பத்தையே அழிக்கணும்டா. அந்த டார்கெட்டை இந்த அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். நமக்கு முன்னாலே அருணும் அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மா நம்ம கண்ணில் தான் முதல்ல மாட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுக்கு டைம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுவும் என் கையால தான் நடக்கணும்னு இருக்கு. ஏய், எடுத்துட்டு போய் கொடுறா. ஏய், நானா போக மாட்டேன். நீ போய் குறா. என்னையடா கொத்துற? டேய் முட்டாள் முட்டாள் முட்டாள், என்ன உங்களுக்கு தெரியும்டா. என் கையால நான் உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். என் கையால நான் எடுத்துட்டு போய் கொடுத்தனா கண்டிப்பா சந்தேகம் வரும். அதனால உன்னை போய் கொடுக்க சொல்றேன். இவர் அருண் வரத்துக்குள்ள அந்த அம்மா இது சாப்பிட வைக்கணும். நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போய் பேசு, புரியுதா? புரிஞ்சுதா நான் சொன்னது உனக்கு? ஓகேடா. போ, போய் கொடு போ. ஏய் வாடா. வரேன்ப்பா. ஏய் நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இப்படி பார்க்கறேன். சரிப்பா. மச்சான், போய் கொடுறா. மச்சான் வேணடா, சொன்னா கேளு. அம்மா, அம்மா, பக்கத்து கோயில்ல அன்னதானம் போடுறோம். முடியாதவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நாங்களே நேர்ல வந்து கொடுக்குறோம். இதை வாங்கிக்கங்கம்மா. வேணாப்பா. அம்மா, இது சாமிக்கு படைச்ச பிரசாதம், வேணான்னு சொல்லாதீங்கம்மா. உங்களை பார்த்தா ஏதோ பெரிய வேதனையில் இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க கஷ்டம் எதுவா இருந்தாலும் இந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே சரியாயிருமா? எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருமா? உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? வாங்கிக்கங்கம்மா. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்கம்மா. நன்றிப்பா. சரிங்கம்மா, சாப்பிடுங்க. இவ்வளவு அவசரமா ஓடி வந்த? அந்த அம்மா சாப்பிடுற வரைக்கும் அங்கேயே இருந்துக்கலாம்ல. டேய், பயத்துல எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம அருண் அங்க வந்துட்டானா நான் மாட்டிப்பேன். அவன் கண்ணில் படக்கூடாதுன்னா அங்க இருந்து வந்துட்டேன். அந்த அம்மா சாப்பிடுறத இங்க இருந்தே பார்க்கலாம்டா. என் பையன் எனக்காக மனசு மாறி நான் சொல்றத கண்டிப்பா ஏத்துப்பான். என் குலசாமி அவனை நிச்சயமா மாத்தும். நான் நினைச்சது நடக்கிற காலம் வரப்போ என் உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேணும். அதுக்காக நான் இந்த சாப்பாட்டை சாப்பிடுறேன்.
சீக்கிரம் சாப்பிடு.